தம்பி நிக்சன் இருக்கிறார்ல, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இதுவரை அவரை பிடிக்காதவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விலங்கை வச்சு வித்தை காட்டுவாங்கல்ல, குட்டி கரணம் அடிக்க சொல்லி, அந்த விலங்குக்கே பயங்கரமா டஃப் கொடுக்குற மாதிரி அரை மணி நேரத்தில் அத்தனை அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. அப்படின்னா பார்த்துங்களேன் அவர் திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து பொய் சொல்வாரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வினுஷா விஷயத்திலேயே பார்த்தோம், வினுஷா பத்தி தப்பா கமெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சதும் நான் வினுஷா கிட்டே சொல்லி சாரி கேட்டனே அப்படின்னு சொன்னவன் தான் இவன். ஆனா சாரி எல்லாம் கேட்கல. பொய் சொல்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சரளமா வருதுங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா பாஷா டைலாக் இருக்குல்ல, ஒருத்தனுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயுமே இந்த பொய் ஊறி போனாதான் இப்படியெல்லாம் சரளமா பொய் பேச முடியும். அப்படி பேசுறான் தம்பி. ஸ்டாண்டு ஸ்டாண்டு ஸ்டாண்டுன்றான். அது என்ன ஸ்டாண்டு, ஆவடியில எங்க இருக்கு அந்த ஸ்டாண்டுன்னு தான் தெரியல. மற்றவங்க எல்லாம் ஸ்டாண்டை மாத்திட்டாங்களாம் ரெட் கார்டு விஷயத்துல. தம்பி ஸ்டாண்டை மாத்தலையா. மாயாக்கா இருக்கிறாங்கல்ல, அதாவது கலைத்துறையில அறிவு அதிகமா இருக்கான் இந்த அக்காவுக்கு. இந்த அக்காவுடைய கான்டாக்ட்ஸுக்காக தான் தம்பி போய் காலில் விழுந்துட்டு இருக்கிறான். எப்படி சரவண விக்ரம் வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டியா இருந்தாரோ, அவர் வந்து சைலண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து முட்டு கொடுக்குற ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த கான்டாக்ட்ஸ்க்காக தான். அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது அக்கா கிட்ட. ஏன்னா அக்காவே வந்து சொல்லியிருக்கிறாங்க, விஷ்ணுவெல்லாம் எவ்வளோ கண்ணியமா நடந்துக்கிட்டான் பூர்ணிமா கிட்ட. கண்ணியமா காதலை வெளிப்படுத்தினவன் அவனை பார்த்து யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன அக்கா பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட வந்து உன் மடியில விழுந்திருக்குடா, மடியில விழுந்திருக்கு இந்த சான்ஸ், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இவர் வந்து மழுப்புறாரு, இல்ல அதை யூஸ் பண்றது இல்லை, எனக்கு உண்மையாவே தோணுது அப்படின்னாலே நான் அப்படிதான்டா சொல்வேன், யூஸ் பண்ணிக்கடா அப்படின்லாம் அக்கா சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் இங்க பண்ணா அது வந்து அடுத்த அக்காவே இவங்க யூஸ் பண்ணான், பூர்ணிமா அக்காவை. அதை பார்த்தோம்ல, அது காஜித்தனத்தின் உச்சம்ல. ஏங்க காஜின்லாம் சொல்றீங்க, ஐயோ காஜின்னு சும்மா எல்லாம் சொல்லுங்க. இவரு எல்லா கீழ்த்தரமான வேலைகளையும் பார்த்துட்டு இன்னொருத்தரை பார்த்து இவன் வந்து இங்க இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கீழ்த்தரமா வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணால, அதுக்கு அப்புறமும் இவரை காஜின்னு சொல்லனா எப்படி? அவர் அதை பண்ணாம இருந்தாலாவது பரவாயில்ல, சரி ஒருத்தன் ஏற்கனவே ஒருத்தன் வந்தான் அசல் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே மரக்கடிக்கிற அளவுக்கு சம்பவம் எல்லாம் பண்ணார்ல. இவருடைய ஸ்டாண்டு என்ன? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். வெளியில போயிட்டு மாத்திக்கலாம். அக்கா கூட ஐடியா கொடுக்குறாங்க, டே வெளில போய் சேனல் மேல பழி போட்டுக்கிட்டா, வெளில போய் என்ன உறவாது சொல்லிக்கடா, இங்கே வந்து நீ லவ் பண்றா இப்படி ஒரு பக்கம் சொல்லிட்டு அதே அக்கா பூர்ணிமாவோட சேர்ந்து மேக்கப் ரூம்ல பண்ண காமெடி எல்லாம் வேற இவனை வச்சுதான் பண்ணாங்க. அதெல்லாம் தம்பி பார்க்கலையா? தம்பி பார்க்க மாட்டாரு அதெல்லாம். மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டுக்காக பண்றாங்க, இவங்களை திட்டினா பாராட்டு வரும் கைத்தட்டு வரும்னா பண்ணுவாங்க. ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்ட்ல இருக்கிறாரு. என்ன ஸ்டாண்டு? கீழ்த்தரமா பண்றாரு பிரதீப். நாங்க ஒன்றும் சொல்லியே அவர் டேஞ்சர்லாம் அப்படின்னு தம்பி சொன்னது அதெல்லாம் பார்த்தோம் அந்த உருட்டெல்லாம். முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோமே, இவர் ஏன் ரெட் கார்டு தூக்குனாரு? இங்க இன்டர்வியூல சொல்றாரு ரெட் கார்டு தூக்கணுன்றலாம் பிளானே கிடையாது. எப்படி ஜோவேகா வந்து ரீஎன்ட்ரியில மாயாவுடைய கேமை ஒட்டுமொத்தமா உடைச்சாங்களோ அதே போல இந்த நிக்சனுடைய கேமை உள்ள இருக்கும்போதே உடைச்சிட்டாங்க. கமல் சார் முன்னாடி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சார் எங்களுக்கு ஆக்சுவலா அவங்க ஒரு உருட்டல்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடியே மாயா பூர்ணிமாவோட பிளான் போட்டாங்க இவங்க. ஆனா கமல் சார் முன்னாடி இவங்க சொன்னது என்ன, அன்னைக்கு காலையில வரை கூல் சுரேஷ்காக தூக்கணும் அப்படின்னு தான் சார் நாங்க இருந்தோம் உரிமைக்குள்ள. அன்னைக்கு காலையில நிக்சன் தான் சார் சொன்னா இந்த மாதிரி பெண்கள் கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் சார் நாங்க அப்படியே பில்டப் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவிகா சொல்லியிருக்கிறாங்க. சேம் டியூஷன் சென்டர் தானப்பா. ஜோவிகா சொன்னதை பார்க்கலையா? தம்பி வந்து டெலிகாஸ்ட் ஆகாதெல்லாம் இருக்கு நீங்க பார்க்கலன்றாரு. அதுக்கு நம்ம லாஸ்ட்ல வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா ஐஷு எவிக் பண்ணப்பா இவர் என்ன சொன்னாரு, இங்க தடவை கொடுத்து தூங்க வைக்கிறேன்ல இந்த மாதிரி வருமா? இதுதான் இவருடைய ஸ்டாண்டு. அதாவது பிரதீப் இருக்கிறதுனால வந்து அன்கம்ஃபர்டா ஃபீல் பண்றாராம். எது இவருடைய கம்ஃபர்ட்? தடவை கொடுத்து தூங்க வைக்கிறதுக்கு ஆள் வேணும் உள்ள. அந்த பொண்ணுக்கு வெளியே ஆள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். இங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம், மருத்துவ முத்தம் கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, தடவலாம், ட்ரெஸ்ஸை பிடிச்சி நோண்டலாம், என்ன வேணா பண்ணலாம். எதுக்கு இவர் ரெட் கார்டு தூக்குனாராம்மா? அதே மாயாக்கா சொல்லியிருக்கிறாங்க ஜோவிகா அக்கா முன்னிலையில ஐஷு கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க, தம்பி சொன்னதுதான். இங்க வந்து இவர் மிட் நைட்ல எழுந்து பார்த்தாராம், அப்ப ஐஷுவை காணமா பிரதீப்பையும் காணமா ஜி ஸ்கொயர்ல பேசிட்டு இருந்தாங்களாம். உடனே இவருக்கு பதட்டம் ஆயிடுச்சான். ஏன் பதட்டம் ஆயிடுச்சு? ஏன்னா இவரு காதலன் இல்ல, காதலன் தானே பதட்டம் ஆகணும். இல்ல உறவு வேற உறவு ஏதா இருக்கா, வேற உறவெல்லாம் சொல்லி அந்த உறவை கொச்சப்படுத்த விரும்பல. ஏன்னா இவன் பண்ணதுக்கு கொஞ்சமாச்சும் பூசுற மாதிரி ஒன்று சொல்லணும்னா இதை மட்டும் தான் சொல்ல முடியும். அது கிடையாது. நீ வெளியில அந்த கண்டஸ்டன்ட்டுடைய அப்பா வந்து கதறாரு,
இவன் யார கீழ்த்தரமா நடந்துகிட்டான் அப்படின்னு சொன்னானோ அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து கதறாரு, பிரதர் தயவு செய்து பிரதர் உள்ள போனீங்கன்னா என் பொண்ணை காப்பாத்துங்க பிரதர்னு. யாருகிட்ட இருந்து? இந்த காஜி கிட்ட இருந்து. இந்த அவுட் ஸ்டாண்ட்ல பிரதீப் போனதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமா சொன்னார்ல, நான் இருக்கணும்னு நினைச்சவங்க இருக்கிறாங்க, போன நினைச்சவன் போயிட்டான், கமல் சார் முன்னாடி பாட்டு பாட்டேன், இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும், கொண்டாட்டம். பிரதீப் இவங்கிட்டே வந்து டேய் வைல்ட் கார்டு என்ட்ரிஸ்லாம் உள்ள வராங்க, இது மாதிரி தப்பாயிடுச்சுன்னு சொல்றாங்க, வெளியே தப்பாயிடுச்சு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஐஷுவே அந்த பெல்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. மணிக்கிட்டலாம் போய் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் லவ்வர் இருக்காங்க வெளியிலன்னு சொன்னா கூட இவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. பார்த்தோம்ல, கட்டிப்பிடிக்க அப்பவும் போகும்போது அவங்க தயங்கி நெளிஞ்சு நின்னாங்கல்ல. பிரதீப் வந்து சொல்றா அப்படி, டே இந்த மாதிரி தப்பா போயிடுச்சு, அதை மாத்துறதுக்கு நான் ஒன்று பண்றேன், நீ எதுவும் பண்ணாத, திரும்ப இது மாதிரி பண்றாத, உண்மையாவே அன்பு இருந்துச்சுன்னா அது மாதிரி தப்பா அந்த பொண்ணுடைய பேர் வெளியே போகக்கூடாதுரா, பண்ணாதரா அப்படின்னு சொல்லும் போது கேட்டுட்டு இருந்தவன் தான் இவன். பிரதீப் வந்து சொல்லியிருந்தாரு, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சுட்டு நீ எல்லாம் பேசுற அப்படின்னு. அப்ப இவர் ஒண்ணு சொன்னாரா, அதை டெலிகாஸ்ட் பண்ணலையா, என்னப்பா சொன்னீங்க, அப்ப நீ ஏன்னா இதை பண்ண அப்படின்னு இவர் கேட்டாராம். அதை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணலன்னா அவர் அந்த மாதிரி பண்ணல. பிரதீப் உன்னை சொன்னதை ஏன் டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ண, அதெல்லாம் டீமுக்கு தெரியும்ல, எடிட்டிங் டீமுக்கு. தம்பி என்ன சொல்றாருன்னா, 1.5 மணி நேரம் கமல் சார் பிரேக் விட்டு போனாருங்க, நாங்க தூக்குனதுனாலாம் அவர் வந்து கார்டெலாம் கொடுக்கலங்க, வெளியே அனுப்பலங்க, அவர் போய் செக் பண்ணிட்டு வந்தாரு, நீங்க பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு, அந்த விஷயத்த தான் சொல்லாம்ப்பா. ஒரு சம்பவத்தான்னா இவர் சொல்ற சம்பவம் எது, இவர் சொன்ன டைலாக் பிரதீபை பத்தி இவர் ஸ்டாம்ப் பண்ண ஒரு விஷயம் வரலையா வெளியே, எப்படா வரும், இருந்தா தானடா போடுவாங்க, நீ கண்டதெல்லாம் உளருவ, இஷ்டத்துக்கும் பொய்யா அடிச்சு விடுவா, அதெல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அவங்க 2 பேர் நைட்டு காணோன்னதும் இவருக்கு பதட்டமாவதான். யார் இவரு, எது இவருக்கு பதட்டமாவுது, அவன் அந்த பொண்ணுடைய கேரக்டரை தப்பதாங்க பேசுறான், அந்த பொண்ணு இப்படி தனியா போயிடுச்சுன்னா தப்பு பண்ணும் தானே இவன் பேச வர்றான். இவருக்கு எதுக்கு பதட்டமாவுது, முதல்ல ஏன் பதட்டமாவுது? அடுத்து அக்காவோட பெரிய அக்காவோட பண்ணால இந்த காஜித்தனங்கள், டாஸ்க் வைக்கல, டாஸ்க்ல பண்ணதை வந்து கலை ஆர்வத்தில் பண்ணதை வந்து நம்ம குறை சொல்ல, சூஸ் பண்ண சாங்கெல்லாம் பாருங்க, பண்ண அந்த கோரியோகிராஃபி எல்லாம் பாருங்க, 2 மாஸ்டர்ஸ் உள்ள இருக்கிறாங்க, கலை ஆர்வத்தை அங்க போய் காட்டியிருக்கலாம், அங்கெல்லாம் காட்டல. இங்க இவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக பண்ணாங்களாம். உள்ள இருக்கிற மாயாவே, அந்த மாயாக்கா அங்கேயும் சொன்னாங்க வெளியே தப்பா தான் போகும்னு, போவாது, ஏன்னா இவருக்கு என்டர்டைன்மெண்ட். இவர் சொல்றாரு உள்ள நான் சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு ஒரு டைம், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற விஷயம்லாம் வெளியே வந்து பேச முடியாதுங்க, அது வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான இடம் கிடையாதுங்க. அப்புறம் சின்ன பையன்லாம் பார்க்க முடியாதுடா, இப்பவே இவ்வளவு வேஷமாடா ரொம்ப இருக்குல்ல, எப்படிடா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. இவங்கள மட்டும் விமர்சனம் பண்ணல மக்கள், கமல் சாரியும் தான் விமர்சனம் பண்ணாங்க, தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு. அடுத்த வாரம் வந்து குறும்படங்கள்லாம் அடிச்சு தள்ளினார்ல, அந்த குறும்படத்துல அவன் தப்பு பண்ணியிருந்தா போட்டிருப்பாரு. காட்ட முடியாத ஒரு விஷயம் உள்ள இருக்குங்க அப்படின்னா அதை பிளர் பண்ணி போடுவாங்க சேனல்ல. இது கமல் சார் இத்தனை வருஷமா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, டெலிவிஷன்ல இருக்காருல்ல, அவருக்கு நல்லாவே தெரியும். சேனல் அதை போட்டிருப்பாங்க, இருந்திருந்தா தேடி ஜல்லடைய சல்லிச்சு எடுத்திருந்தாலும் கிடைச்சிருந்தா ஒன்று மியூட் பண்ணுவாங்க, அதை மியூட் பண்ணி போட்டாங்கல்ல. நீ ரவீனா பேசுறத இந்த கம்ப்ளைண்ட்ல வந்துச்சுல மியூட் பண்ண வார்த்தை, அது தப்பா கன்வே பண்ணிட்டாங்க மியூட் பண்ணி, ஆனால் அதோடைய ஒரிஜினல் வெர்ஷனும் வந்துச்சு இல்லை. ஸோ பிளர் பண்ணி போட்டிருப்பாங்க இருந்திருந்தா, இல்லாதனால தான் நீங்க உருட்டின உருட்டுக்கெல்லாம் போட்டாரு. இன்னொரு கேள்வியும் அவர் கேட்டாரு, என்னது அப்போ நீங்க வச்ச குற்றச்சாட்டுலாம் பொய்ன்னு ஆயிடுதே நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்லாம் சொன்னாரு. ஏன் சொன்னாரு, அந்த குறும்படங்கள்லாம் இருந்தா அவன் அப்படித்தானே பண்ணான், நீங்க ஏன் இப்ப மாத்தி பேசுறீங்க அப்படின்னு தான் அவர் கேட்டிருப்பாரு. அப்படி கேட்கல. இங்க முதுகுல குத்தப்பட்டது பிரதீப் மட்டும் இல்ல, கமல் சாரும் தான். இவங்களை நம்பி அப்படி ஒரு பெரிய முடிவை எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை உள்ள. இப்ப வந்து உருட்டவும் முடியல, வந்து நீங்க தானே கொடுத்தீங்க, கார்டு உங்க முன்னாடி தானே வச்சோம், தூக்குங்கன்னு சொல்லியே, 5 பேர் தூக்காம இருந்தாங்களே, உங்களுக்கு வேணாம்னா நீங்க தூக்காம இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் கேட்டாரு. நீங்க வச்ச கம்ப்ளைண்ட் எல்லாம் டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. நான் சேனல் கிட்ட போய் பேசினேன், நான் அவங்க கிட்ட போயிட்டு இவனை அனுப்பணும், கையோட கூட்டு போகணும்னு நான் தான் சொன்னேன், ப்ரெஷர் பண்ணேன், அவங்களும் அது ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி பிடிவாதமா போய் பேசினார்னா, ஏன்னா அது உண்மையா இருந்தா 1.5 மணி நேரம் ஆகாதுரா, இல்லைன்னா கமல் சார் சொல்ற மாதிரி 40 நிமிஷம் ஆகாதுரா. அது உண்மையா இருக்கும் பட்சத்துல கமல் சார் வர வேண்டிய அவசியமே கிடையாதுரா. டீம் உள்ள வந்து என்ன காரணம் சொல்லாம அப்படியே தூக்குவாங்கடா. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன்கள்ல தூக்கி இருக்காங்கப்பா. அந்த மாதிரி 3ல ஒருத்தரை தூக்கிருக்கிறாங்க, 5ல ஒருத்தரை தூக்கிருக்கிறாங்க. கடைசி வரை என்ன காரணம் சொல்ல, கமல் சார் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணல. தப்பு நடக்குது அப்படின்னா தூக்கிடுவாங்க டீம்.
அதுதான் வரலாறு. இந்த முறை அந்த மாதிரி பண்ணல. நீங்க தூக்குனீங்கல்ல உரிமை குரல் வச்சீங்கல்ல இந்த ஃபேக் அலிகேஷன், அதை பார்த்து தான் அவர் ஷாக் ஆயிட்டு ஓ இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குனார். நானே வளர்ந்து வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு அவரை பார்க்கும்போது அப்படின்னு சொன்னவர் தான் இவரு. அதுதான் இவருடைய ஸ்டாண்ட் அப்போ. ஆனா அடுத்த நாள் மாறிடும், அடுத்த சுச்சுவேஷன்ல இமீடியட்டா மாறிடும். ஆனா இன்னொரு முறை அது மாதிரி சொல்றாருடா தம்பி, நிச்சயமா நீ பிரதீப் கிடையாதுடா. பிரதீப் ஏன் தெரியுமா உன்னை கோழன்னு சொன்னாரு? ஏன்னா நீ கோழடா, கோழ பொய்யா அடிச்சு விட்டுருக்கல. இப்ப கூட பாருங்க, கலைத்துறையில எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அறிவு வந்துருச்சான் உள்ள போனதும். கலைத்துறையில இல்ல, காஜி துறைன்னு ஒண்ணு வச்சா அதுக்கு இவரை வந்து பாத்தீங்கன்னா பொறுப்புல பெரிய பொறுப்பை கொடுத்து அதிகாரியா வைக்கலாம். ஏன்னா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அதுல. இந்த மாதிரி அந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசமா போகும்ட்டு நான் பண்ணலங்க, அது என் இன்டென்ஷன் கிடையாதுங்க. ஏண்டா சொருகிறவன் சொன்ன சொருகிருவன் அப்படின்னு நான் அதை மீன் பண்ணி சொல்லுங்க, அது என் இன்டென்ஷன் கிடையாதுங்க. ஒருத்தர் கத்தியில இவர் குத்துவாரு, அவன் சாவான்னு நான் குத்தலங்க, ஆனா செத்துட்டான். அதுக்கு வருந்தெல்லாம் மாட்டாரு, மன்னிப்பு எல்லாம் கேட்க மாட்டாரு. அவ்வளவு கேவலத்தையும் பண்ணிட்டு ஒருத்தனை கேவலமா பிராண்ட் பண்ணி அனுப்பணும்ல. அசல எப்படி ட்ரோல் பண்ணாங்களோ அதே போல இவனையும் ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா கடந்து போயிருப்பாங்க. ஆனா எல்லா தப்பையும் பண்ணிட்டு இன்னொருத்தனை அதை விட கீழ்த்தரமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி பிராண்ட் பண்ணல, அது எப்படா தம்பி மன்னிப்பாங்க, மறப்பாங்க மக்கள்? சொல்லு, எப்படி மறப்பாங்க? அக்காவுடைய கான்டாக்ட்ஸுக்காக போய் காலில் ஊந்துட்டு இருக்கிற, கேவலமா இல்ல? உன்னெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டா மதிச்சம்பாரு பொறுகி அப்படின்னு சொல்லிட்டு கோரடா நீ திட்டிட்டு போனார்ல பிரதீப், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு இப்பதானே தெரிய வருது. இதுல தம்பி சொல்றாரு நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள போனேன் அப்படின்னு. என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களை பத்தி உங்களுக்கே தெரியாது. சார் வந்து சஞ்சய் ராமசாமி 15 நிமிஷத்துல எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அதனால இப்ப உள்ள போயிட்டாரு, அத்தனை கேமரா வச்சு படம் பிடிச்சு பதிவு பண்ணி இவர்கிட்ட காட்டியிருக்கிறாங்க. இப்ப எடுத்து எடுத்து பார்த்து ஞாபகம் வச்சுப்பாரு. இல்லைன்னா இவரை பத்தி இவருக்கு தெரியாது பாருங்க, கூட இருக்கிற யாருமே எதுவுமே சொல்லிருக்க மாட்டாங்க பாருங்க, எதுவுமே தெரியாது. நான் அதை நினைச்சு பண்ணல, ஆனா அப்படி ஆயிடுச்சு. சரி தப்பே பண்ணிருக்கட்டுமே, அதை ஏங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? இன்னொருத்தன் தப்பே பண்ணலனாலும் தப்பு பண்ணா இவன் பண்ணதை விட கேவலமா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிட்டு அனுப்பிடுவான். இவ்வளவு பெரிய ஷோல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஷோல கொஞ்சமும் கூச்சலாம போய் சொல்லிட்டு இப்ப வெளியே வந்து வேற. ஆனா கோவப்படக்கூடாது. ஆனா நம்ம மத்தவங்க சொல்றதும் தம்பி சொன்ன விஷயங்களை எடுத்து பரப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்டாண்ட் இல்ல, அந்த ஆவடி ஸ்டாண்ட் இல்ல, அது அல்டிமேட் உருட்டல் ஸ்டாண்ட் இல்ல. மத்தவங்க தப்பே பண்ணனாலும் இல்ல, சின்னதா தப்பு மாதிரி இவருக்கு தோணுச்சுனாலும் இது ஏன் பார்வையில் அப்படி. நான் எத்தனை முறை வேணா சொல்வேன், என்ன வேணா சொல்வேன், எப்படி வேணா சொல்வேன், துள்ளுவேன், துள்ளி துள்ளி சொல்வேன். இன்னொருத்தவங்க வந்து சொல்லிட்டா தப்பே பண்ணிருட்டுமேங்க, அதை ஏங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? டேய் கோழடா நீ தம்பி, கோழ. மாயக்கா கிட்ட இருந்து கத்துக்கணும்னால அந்த மாயக்கா மேக்கப் ரூம்ல உன்னை வச்சு பண்ணிருக்கிறாங்கல்ல, மார்க் பண்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாரு தம்பி. அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சுரா தம்பி, டெலிகாஸ்ட் ஆகாதே நினைச்சுனுக்காத. அதுவும் நீ உருட்டே நினைச்சுனுக்கா தம்பி. அக்காவுக்கு யாரும் டப்பிங் கொடுக்கல, பின்னாடி இருந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. கூட சேர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்களே, என்டர்டைன்மெண்ட். அந்த பூர்ணிமா அக்கா சொன்னது தெரியுமா, எனக்கு இப்படியெல்லாம் யாராவது வெளியே இருந்தா நான் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் சேச்சா எப்படி இப்படியெல்லாம். இந்த அக்காங்க சொன்னதாண்டா தம்பி, உன்னை பத்தி தான்டா தம்பி, உன்னை பத்தி தான்ப்பா. இன்னும் நிறையவே கமெண்ட் அடிச்சிருக்கிறாங்க அக்காங்க கூட. ஆனா அதை பத்தி கவலை இல்லை. நிக்சனை பத்தி நிக்சனுக்கு தெரியும். ஆனா நிக்சனை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தாரு, இந்த தடவுனாரு. கூட வந்த சக கண்டஸ்டன்ட் திரும்ப உள்ள என்ட்ராக முடியாத அளவுக்கான வேலையை பார்த்துருக்கிற நீ எல்லாம் பேசலாமாடா தம்பி? பேசலாமா? கேட்டா அந்த இன்டென்ஷன்ல நீ பண்ணல. இன்டென்ஷன் அது தேவையில்லடா, நீ பண்ணதின் விளைவை பாரு. அந்த விளைவால தான் அந்த கண்டஸ்டன்ட் உள்ள வர முடியல, திரும்ப வர முடியல. எத்தனை பேரை காயப்படுத்திருப்ப, அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு மன உளைச்சலுக்காலாம் இருப்பாங்க, பதட்டமா இருப்பாங்க. இவன் இருக்கிற வரை, அவங்க உள்ள இருக்கிற வரை என்னெல்லாம் பண்ணுவானோன்னு ட்ரெஸ் வெறிமா போய் நோண்டுவாங்க. உன்னை ட்ரெஸ்ஸை சரி பண்ண சொன்னாங்களா? போயிட்டு வெளியே வந்து ட்ரோலா ஆட்சி தள்ளி இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் பாரு தம்பி. டெலிகாஸ்ட் ஆனதை பாரு தம்பி. நியாயமா தூக்கி இருக்கணும்னா தம்பி உன்னதான் தம்பி தூக்கி இருக்கணும். ஆனா நீ முன்னாடி வந்து, நான் அப்பவே நவம்பர் 4 அன்னைக்கே சொன்னேன், தூக்குன அத்தனை பேருக்கும் சரியான சம்பவம் இருக்கு, அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆக போறாங்கன்னு. அந்த மாதிரி கண்ணா பின்னான்னு எக்ஸ்போஸ் ஆயிட்ட. ஐஷுவோட நிறுத்திருந்தா கூட பரவாயில்ல, மற்றவங்க கூட தான்டா லவ் கண்டென்ட் பண்ணானுங்க. ஆனா இந்த கேவலத்தை யாரும் பண்ணலையே.
அதுவும் ஒருத்தரோட மட்டும் இல்ல, அடுத்த அக்கா வரையுமே பண்ண ஆள்ல நீ தம்பி. எவ்வளவு பெரிய ஆள் நீங்க, அதுல மாஸ்டர்ல தம்பி, நீங்க மாஸ்டர்ல. இது பத்தாதுன்னு தம்பி கொடைக்கானல்ல இருந்து ஏதோ ஸ்பெஷல் ஐட்டம்லாம் வாங்கிட்டு சொல்லி அக்கா கிட்ட கேட்டேன் தம்பி. அந்த கிளிப்பெல்லாம் வேற இருக்கான். இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி தேடி எடுத்தா. இப்படி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துல இருந்துட்டு நினைச்ச இடத்துல தாவி குதிச்சு அந்தர் பல்ட்டி அடிச்சு டஃப் கொடுத்துட்டு ஸ்டாண்டு பத்தி பேசுறாரு தம்பி. ஸ்டாண்டு எது உங்க ஸ்டாண்டு? இது கேத்த இது கேத்தது அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டாண்டு, அதை போட்டு எல்லாரும் மாதிரி உடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரியில வந்து யாராவது தகவல் சொன்னாங்கன்னா வெளியில இந்த மாதிரி ஆயிடுச்சுடான்னு அப்போ ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் சம்பந்தப்பட்ட கண்டஸ்டன்ட்டே உள்ள வந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்டாண்டு. இல்ல பிரதீப் மோசமான பிளேயர், அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. அப்புறம் அதே வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூச்சமே இல்லாம அவங்க ஒன்றும் மோசமானவங்களாம் நாங்க சொல்லியே அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. டேய், ஸ்டாண்டை பத்தி நீ பேசுற, கீழ்த்தரமான கேவலமான வேலையை பார்த்துட்டு இன்னொருத்தர கீழ்த்தரமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணல. உனக்கான சரியான ஃபினிஷிங் இந்த கேம்ல இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதே போலதானே கரெக்டா கொடுத்தாங்க. பூர்ணிமா அக்காவோட நீ பண்ண அந்த விஷயத்த பார்த்து தானே உனக்கு காஜி அப்படிங்கிற அந்த பட்டத்தையே கொடுத்தாங்க. காஜி தாண்டா தம்பி அது. நான் நீ கீழ்த்தரமான ஆளுன்னு இன்னொருத்தனை சொன்னா மக்கள் சிரிப்பாங்கடா தம்பி. சிரிப்பு வருதுன்னு தம்பி, மக்கள் சிரிப்பாங்கடா. மக்கள் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா காதுகள்ல காதை மூடிக்கும், 3 நாளும் கேட்கும். அப்புறம் சிரிக்கிறது இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருப்ப. விட்டு விட்டு இல்ல, விடாம சிரிச்சுக்கிட்டு இருப்பேன். இவரு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டாராம். தப்பு பண்ணிட்டேன்னு யாராவது வந்து மன்னிப்பு கேட்டா அவங்க ஸ்டாண்டு மாறிட்டாங்க அப்படின்னு வரான். ஸ்டாண்டு அவங்க காஜின்ற பட்டத்துல நச்சுன்னு நங்கூர மாதிரி போட்டு வச்சிருக்கப்பா உன் ஸ்டாண்ட. நீ ஏன் நினைச்சாலும் அதை எடுக்க முடியாது. இனி இன்னொருத்தன் யாராவது மோசமா வந்து உன்னை விட அதிகமா மோசமா ஏதாவது பண்ணா அப்ப வேணா சொல்லலாம் நிக்சன் ஒருத்தர் தான் அவனே பரவாயில்லன்னு. ஆனா அப்படி ஒருத்தன் வரப்போறது இல்லை. இதை விட கீழ்த்தரமா கேவலமா நடந்துக்கிற ஒருத்தன் வரப்போறதே இல்லை. அப்புறம் இந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பு அப்படின்லாம் தம்பி உருட்டுறாரு. தம்பி, இதெல்லாம் பல பல சீசன்களா பல பேர் உருட்டி உருட்டி பார்த்துட்டோம். அதெல்லாம் பார்த்து நாங்க சிரிச்சுட்டு தான் இருக்கிறோம். நீ பேசு தம்பி, இன்னும் பேசு. சிரிக்கிறோம், சிரிக்க காத்திருக்கிறோம். டெலிகாஸ்ட் ஆன தம்பி பார்க்காத இது போல நிறைய குறும்படங்கள் இருக்கு. இன்னும் டீட்டெயிலா பேசலாம். ஆனா தம்பி அடுத்தடுத்து பேசுவார்ல, தம்பிக்கு முட்டு கொடுக்குறவங்க அடுத்தடுத்து கொடுப்பாங்கல்ல, அப்ப நாமளும் பேசணும்ல, பேசலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.